யூ காமராஜ் சார், உங்களுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு வெல்கம். லாஸ்ட் கொரோனா வந்த சமயத்துல அன்னைக்கிலிருந்து விடாம இந்த 2 மணி 2 o'clock செஷன் நடத்திட்டே நீங்க கொண்டு போயிட்டு இருக்கு. அதனால தமிழ்நாட்டுல நிறைய பின் அச்சீவ்மெண்ட்ஸ். ஏன்னா முன்னாடி இருக்கிற பெரிய லீடர் ஸ்ட்ராங்கா நின்றா மட்டும்தான் பின்னாடி வர்ற ஆள்கள் கட்ட முடியும், பில்ட் பண்ண முடியும். முன்னாடி போடுற லீடர் கொஞ்சம் பிளக்சுவேட்டிங் மைண்டா இருந்து, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருந்து, போக்கஸா இல்ல அப்படி இருந்தா பின்னாடி பில்டப் பண்ற ஆட்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகும். ஆனா காமராஜ் சார் எப்போ ஆர்சிஎம்மில் என்ட்ரி ஆனதோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா பில்லரா நிக்கிறாரு. அதனால தமிழ்நாட்டுல ஆர்சிஎம் பில்ட் பண்றது ஈஸி, சிம்பிளா நீங்க பண்ணிக்கலாம். யார புதுசா என்ட்ரி ஆகும் போதும் நீங்க கை சூண்டி காமிக்கலாம். காமராஜ் சார் நிக்குது, அஸ்கர் சார் நிக்குது, நம்ம பர்ல ஸ்டார் பல அச்சீவர்ஸ் நாசர் சார் நிக்குது. நீங்க காட்டி அந்த அச்சீவ்மெண்ட் பண்ண ஆட்களை காட்டி நீங்க அங்க பில்ட் பண்றது ஈஸியாகும். ஜெகதீஷன் சார் வைஃப பார்க்க முடியுது. அவர் எப்பவும் டிராவல் தான். இன்னைக்கு வீட்டுல இருக்கிற மாதிரி தெரியுது, இல்லைன்னா எப்பவும் கார்ல தான் இருக்கும் ஜெகதீஷன் சார். ஓகே, சோ ரொம்ப சந்தோஷம். ராமசுவாமி சார் பார்த்தது இப்போ பின்னாடி போயிட்டேன். பொன்குணம் சார் இருக்கு, ராமசுவாமி சார், எஸ் வணக்கம் சார். பொன்குணசேகர் சார் இருக்கிறாரு. சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அடிக்கடியா பேசும்போது தமிழ் மறந்து போகாது, இல்லைன்னா தமிழ் மறந்து போயிட்டு. நான் தமிழ் சுத்தமான தமிழ் பேசுறது இல்ல, கொஞ்சம் நம்ம காமராஜ் சார் சொல்ற மாதிரி கொஞ்சம் தலையாளம், மலையாளமும் தமிழும் மிக்ஸ் பண்ணி அப்படி பேசுவோம். சோ இன்னைக்கு கடைசி நாள். இந்த மாசத்துடைய மட்டும் இல்ல, இந்த வருஷத்துடைய 2024 இன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. சோ நம்ம இந்த மாசம் க்ளோஸ் பண்ணும்போது சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் ஸ்பெஷல் பண்ணி முடிக்கணும். நார்மலா எல்லா மாசமும் நவம்பர் க்ளோஸ் ஆன மாதிரி, ஜூலை க்ளோஸ் ஆன மாதிரி, ஜனவரி க்ளோஸ் ஆன மாதிரி டிசம்பர் 31 க்ளோஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு க்ளோஸ் ஆகிறது ஸ்பெஷலா க்ளோஸ் பண்ணும், சம்திங் டிஃப்ரெண்ட். 2025 ஜனவரியில நீங்க அது சொல்லணும், நான் 2024 க்ளோசிங்ல இந்த மாதிரி நான் ஸ்பெஷலா பண்ணிட்டேன். அந்த ஸ்பெஷல் பண்றதுக்கு சம்திங் ஸ்பெஷல் இன்னைக்கு நீங்க பண்ணணும். அது நியூட்ரி சார்ஜுடைய டார்கெட்ல அச்சீவ்மெண்ட் பண்ணி மும்பைக்கு வர்ற ஆட்களுடைய நம்பர் இன்க்ரீஸ் பண்றதுல ஆகலாம். இல்ல நீங்க ஆர்சிஎம்ல ஜாயின் ஆகி 00000 இருக்கிற ஒரு 10 20 30 பேரை கூப்பிட்டு அவரை ஒரு 1500 பிவியில் கொண்டு வர்றதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் சம்திங் அது எடுத்து நீங்க ஆக்டிவேட் பண்றதுல ஆகட்டும், சம்திங் டிஃப்ரெண்ட். அது இந்த ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் எதுவும் நீங்க பண்ணலையோ அது இன்னைக்கு பண்ணி சம்திங் ஸ்பெஷல் பண்ணும். சோ தட் அது உங்களுக்கு 2025ல ஒரு பூஸ்ட் அப் ஆகும். சோ 2025ல புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு புது வருஷம் ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு நீங்க பிளான் பண்றதுக்கு இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ இன்னைக்கு நம்ம காமராஜ் சார் சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டம் டிப்ஸ் சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிபிடி நான் ரெடி பண்ணிருக்கு, அப்படியே ஷேர் பண்ணி நம்ம அதை பேசிட்டு அப்படியே முன்னாடி போலாம். ரைட், எஸ், ஓகே. So welcome to the world of opportunities. ஆர்சிஎம் கொடுக்கிற மாதிரி வாய்ப்பு இந்தியாவில் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியும் கொடுக்க முடியாது, ஒரு கவர்மெண்ட்டும் இவ்வளோ ஆட்களுக்கு வருமான வாய்ப்பு பண்ணி கொடுக்க முடியாது. எல்லாம் வெரி ரிலேட்டிவ்.
ஒரு கம்பெனி ஓபன் ஆனா ஒரு 50 பேருக்கு ஒரு 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். ஆர்சிஎம்ல கோடிக்கணக்கான ஆட்களுக்கு வாய்ப்பு ஆர்சிஎம்ல இருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருந்து வெளிநாட்டுக்கும் ஆர்சிஎம் போக போகுது. சோ இன்னைக்கு இந்தியாவில் யாரா ஸ்ட்ராங்கா நின்று கமிட்டடா நின்று இந்த டீம் கட்டுவாங்களோ அவருக்கு வரப்போற நாள்கள்ல வெளிநாட்டிலும் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்தியாவில கரெக்டா கட்டினா மட்டும்தான் நீங்க வெளிநாட்டில் கட்ட முடியும். அதனால சிஸ்டம்ஸ் how to focus, how to grow in the system. RCM நம்ம சொல்லும் போது there are 4 areas of focus. அதுக்கு 4 R's in RCM business சொல்லுவாங்க. 4 R's. 4 R's in RCM business. என்னது first R என்னது? That is repurchase. ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியோட ஸ்ட்ரெங்த் என்னன்னு கேட்டா that is repurchase. ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனில ரீபர்ச்சேஸ் பண்ண முடியும்னா அந்த கம்பெனி நல்லது. ஒரு கம்பெனில நீங்க ஜாயின் ஆகி ரீபர்ச்சேஸ் பண்ண முடியலன்னா தட் இஸ் நாட் எ ரைட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி. டைரக்ட் செல்லிங் கம்பெனி சொன்னா என்னது? மேனுஃபேக்சர் பண்ணிய பொருள் நேரடியா வந்து கஸ்டமருக்கு கொடுக்கிற சிஸ்டத்துக்கு தான் நம்ம டைரக்ட் செல்லிங் சொல்லுவாங்க. கம்பெனில இருந்து நேரடியா கன்சியூமருக்கு கொடுக்கறதுக்கு தான் டைரக்ட் செல்லிங். அப்ப நேரடியா வந்து கொடுக்கும் போது கம்பெனி அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி கொடுக்கலாம், ஒரிஜினல் ப்ராடக்ட் கொடுக்கலாம், கம்மி விலையில ரீசனபிள் பிரைஸில் கொடுக்கலாம், டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கலாம், பெனிஃபிட்ஸ் கொடுக்கலாம். அப்ப அது கொடுக்கும் போது நார்மலா வந்து ரீபர்ச்சேஸ் நடக்கும். பட் டைரக்ட் செல்லிங் சொல்லி டைரக்ட் செல்லிங் பேர்ல மணி செயின் நடக்கிற கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க? ப்ராடக்டோட பிரைஸ் வந்து டபுளா போட்டுடும், ட்ரிபிளா போட்டுடும். நீங்க வெளி மார்க்கெட்ல ஒரு டூத் பேஸ்ட் வாங்குறது 50 ரூபாய்க்கு வாங்குற டூத் பேஸ்ட் டைரக்ட் செல்லிங்ல வந்து 200 rupees, 300 rupees. அதுல நான் மஷ்ரூம் போட்டிருக்கு, அதுல நான் விட்டாமின்ஸ் போட்டிருக்கு. நீங்க ஒரு சின்ன மெஷர்மெண்ட் எடுத்தா போதும் உங்களை பல்லு வந்து அவ்வளவு பெருசாகும், அவ்வளவு நல்லதாகும். இப்படி சொல்லி 50 ரூபாய்க்கு மார்க்கெட்ல கிடைக்கிற பொருள் 500 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு மணி செயின் பண்ற 90-95% கம்பெனி வெளி மார்க்கெட்ல இருக்கிறதுல ரீபர்ச்சேஸ் நடக்காது. ஆர்சிஎம்ல என்னோட பிசினஸ் வந்து நான் இப்ப ஆர்சிஎம்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் போர்சஸ்ல வேலை பண்ணிட்டு இருந்தேன். டிஃபென்ஸ் ஏர்ஃபோர்ஸ்ல நீங்க மானத்தில பாக்குற ஆல்மோஸ்ட் எல்லா ஏர்கிராஃப்ட்லும் நான் வேலை பண்ணியிருக்கு. ஹெலிகாப்டர்ஸ், ஜெட்ஸ், ஃபைட்டர்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட். இந்தியாவில நிறைய இடத்துல டிராவல் பண்ணியிருக்கு. இந்தியாவோட பார்டர்ல ஒர்க் பண்ணியிருக்கு. நான் ஆர்சிஎம் பிசினஸ்ல லாஸ்ட் 19 years முன்னாடி தான் வந்தது. என்னோட கூட ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பண்ண ஒரு ஆள் வந்து எனக்கு ஆர்சிஎம் பிசினஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்தது. இது வந்து பில்வாரா ராஜஸ்தான் பேஸ்டு கம்பெனி. ஒரு ஹிந்திக்காரன் எனக்கு சொல்லிது இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கு, நீங்க தேவை இருந்தா பண்ணிக்கலாம். அப்ப நான் கேட்டேன், எனக்கு டிஃபென்ஸ் கேண்டீன் ஃபெசிலிட்டி இருக்கு சார். டிஃபென்ஸ் கேண்டீன் ஃபெசிலிட்டி இருக்கும் போது யாரு சோப்பு பேஸ்ட் வாங்கும்? அப்ப அவர் என்ன எனக்கு சொன்னது, நீ உங்களுக்கு நம்பர் 1 ஆர்சிஎம்மில் கிடைக்கிற பொருள் டிஃபென்ஸ் கேண்டீனை விட கம்மி விலையில கிடைக்கும், அதை விட நல்ல பொருள் கிடைக்கும். நம்பர் 2, நீங்க டிஃபென்ஸ் கேண்டீன்ல பொருட்கள் வாங்கினா உங்களுக்கு பணம் கிடைக்காது, வருமானம் கிடைக்காது. நம்பர் 2. நம்பர் 3, எல்லா இந்தியாவில் உள்ள அத்தனை ஆளுகளுக்கும் டிஃபென்ஸ் கேண்டீன் ஃபெசிலிட்டி கிடையாது. கொஞ்சம் பேருக்கு டிஃபென்ஸ் கேண்டீன் ஃபெசிலிட்டி இருக்கும். யாருக்கு டிஃபென்ஸ் கேண்டீன் ஃபெசிலிட்டி இல்லையோ நீங்க அவரே ஆர்சிஎம் உள்ள கொண்டு வாங்கோ. டிஃபென்ஸில் உள்ள ஆட்களுக்கும் ஆர்சிஎம் பொருட்கள் வாங்கலாம். ஏன்னா ஆர்சிஎம் பொருட்கள் வந்து 100% இந்தியன் கம்பெனி, கம்மி விலையில கொடுக்கிற இந்தியன் கம்பெனி தான் ஆர்சிஎம். சோ நீங்க ஒரு டிஃபென்ஸ் பர்சன் ஆனதுனால டிஃபென்ஸ் கேண்டீன் கூட கிடைக்கிற பொருட்கள் மல்டிநேஷனல் கம்பெனியோட பொருட்களா இருந்தாலும் ஆர்சிஎம்மில் கிடைக்கிற பொருட்கள் இஸ் 100% இந்தியன் கம்பெனி. சோ இந்தியாவோட என்னது ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இங்க உள்ள ஆட்களுக்கு ஒரு வருமான வாய்ப்புக்காகவும் ஆர்சிஎம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணியதுனால நான் அன்னைக்கு ஆர்சிஎம்ல என்ட்ரி போட்டேன். இன்னைக்கு வரைக்கும் 19 years நான் ஆர்சிஎம் தான் பண்ணிட்டு இருக்கு. ஆர்சிஎம்ல மட்டும் தான் இருக்க போகுது. என்னோட கடைசி பிரீத்திங் வரைக்கும் நான் ஆர்சிஎம்ல இருக்கும். இந்த மாதிரி ஒரு லீடர் ஒரு டிசிஷன் எடுத்தா பின்னாடி வர்ற ஆட்களுக்கு ஈஸியா முன்னாடி போகிறதுக்கு வாய்ப்பாகும். So number 1 is repurchase. RCM ஓட strength is repurchase. நீங்க ஒரு 1000 பேரோட ஒரு டீம் கட்டின்னு வச்சுக்கோ. எத்தனை பேர் சார்? 1000 பேரோட டீம் கட்டின்னு வச்சுக்கோ. ஏதோ ஒரு கம்பெனில அதுல ரீபர்ச்சேஸ் பண்ண முடியாது, அவ்வளவு காஸ்ட்லின்னு வச்சுக்கோ. குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கும், குவாலிட்டி இருக்கும், எல்லாம் ஓகே.
பட் பிரைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நியாயமான விலை இல்லைன்னா ஆட்கள் ரீபர்ச்சேஸ் பண்றது இல்லை. ஒரு வாட்டி வாங்கும், ஜாயின் ஆகிறதுக்கு வாங்குவாங்க, அதுக்கப்புறம் அவர் வாங்குறது இல்லை. ஸோ ரீபர்ச்சேஸ் நடக்காது. ஸோ 1000 பேர் உங்களை டீமில் இருக்குன்னு வச்சுக்கோ, ரீபர்ச்சேஸ் 0. ரீபர்ச்சேஸ் எவ்வளோ? 0. வாட் இஸ் யுவர் வால்யூம்? எவ்வளவு வால்யூம்? புதுசா யாரும் வரல. அந்த 1000 பேர் சேர்த்துட்டேன். 1000 பேர் சேர்றதுக்கு அப்புறம் நீங்க எதுவும் பண்ணல. நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, 1000 பேரு 0 ரீபர்ச்சேஸ் பண்ணினா வாட் இஸ் யுவர் வால்யூம்? எவ்வளவு சார் வால்யூம்? சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. எத்தனை வால்யூம் எத்தனை வரும்? வாட் இஸ் யுவர் குரூப் வால்யூம்? 1000 பேருடைய டீம். எஸ் பொன்குணா சார், தேங்க்யூ. 0. நாராயண சுவாமி சார், தேங்க்யூ. 0. ராமசுவாமி சார் 0. எஸ் கரெக்ட். 1000 பேருட பெரிய டீமை கொண்டு வர்றது கஷ்டம், ஈஸி கிடையாது. 1000 பேருடைய டீம் கட்டி அது அந்த ப்ராடக்டோட பொருட்களுடைய காஸ்ட் அதிகமா இருந்தா யாரும் பர்ச்சேஸ் பண்றது இல்ல. சோ ரீபர்ச்சேஸ் இஸ் 0. சோ யுவர் குரூப் பிசினஸ் பிகம் 0. ஆனா ஆர்சிஎம்ல நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஆர்சிஎம்ல இந்தியன் பொருட்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கம்மியான நியாயமான விலையில் உங்களுக்கு பொருள் கிடைக்குது. சப்போஸ் இந்த 1000 பேர் 1000 ரூபாவோட பொருள் வாங்கினா, அதிகம் வேண்டாம், நியூட்ரி சார்ஜும் தேவையில்லை, நீங்க காமா ஓரிஜினோலு விட்டுடுங்க, வெறும் கோதம்பு மாவு, சோப்பு, பேஸ்ட், காரப்பொடி இதே வாங்கின்னு வச்சுக்கோ. 1000 ரூபாவோட பொருள், 1000 பேர் 1000 ரூபாவோட பொருள் வாங்குறேன். வாட் இஸ் யுவர் டர்ன் ஓவர்? சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. 1000 பேர் 1000 ரூபாவோட பொருள் மந்த்லி வாங்குறார் ஆர்சிஎம்ல இருந்து. 1000 பேர் நீங்க சேர்த்துட்ட, கஷ்டம், ஈஸி கிடையாது. ஆனா 1000 பேர் வந்தாச்சு. ஒரு வருஷத்திலோ 2 வருஷத்திலோ நீங்க கட்டிட்ட, 1000 பேரோட டீம் கட்டிட்ட. அந்த 1000 பேரு ஆர்சிஎம்ல நல்ல பொருள்கள். எஸ் 10 லட்சம். நாராயண சுவாமி சார், தேங்க்யூ. 10 லட்சம். ராமசுவாமி சார் 10 லட்சம், 10 lakhs. பொன்குணசேகர் சார் 10 லட்சம், 10 lakhs. தட் இஸ் த பவர் ஆஃப் ரீபர்ச்சேஸ். ஒரு ஆள் கூட ஆர்சிஎம்ல உங்களை கூட சேராமையே உங்களை டீம் டர்ன் ஓவர் 10 லட்சம் ஆகும். 1000 ரூபாய் பொருள் வாங்கினா. இதே 1000 பேர் 2000 ரூபாய் பொருள் வாங்கினா 20 லட்சம், 3000 ரூபாய் பொருள் வாங்கினா 30 லட்சம், 4000 ரூபாய் பொருள் வாங்கினா 40 லட்சம். ரீபர்ச்சேஸ். தட் இஸ் த ஸ்ட்ரெங்த் ஆஃப் டைரக்ட் செல்லிங். எந்த கம்பெனி நீங்க எடுத்து ஆர்சிஎம்ல நீங்க ஏதாவது டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் போனாலும் அதுல ரீபர்ச்சேஸ் பண்ண முடியலன்னா அது நீங்க கட்டுற டீம் வேஸ்ட். இட்ஸ் அட்டர் வேஸ்ட். நீங்க டைம் சும்மா வேஸ்ட் பண்ணிட்டு. தட்ஸ் ஆல். ரீபர்ச்சேஸ் வேணும். ஜாயினிங்ல கிடைக்கிற இன்கம் இஸ் டெம்பரரி. ரீபர்ச்சேஸ் இன்கம் இஸ் லாங் டேர்ம், லைஃப் டைம். 7 generations இன்கம் உங்களுக்கு கிடைக்கணும்னா ரீபர்ச்சேஸ் இல்லாம கிடைக்காது. நம்பர் 2 நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் என்னன்னு கேட்டா தட் இஸ் ரீடெயில். ஆர்சிஎம்க்குள்ள ஆர்சிஎம்ல நீங்க வேலை ஆரம்பிச்சா நீங்க பயன்படுத்துற பொருட்களை பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க வேலை பண்ற இடத்திலும் நீங்கள் வீட்டிலும் உங்க வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்தாலும் நீங்க ஆர்சிஎம் பொருட்கள் சொல்லி சேல்ஸ் அண்ட் ரீடைல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஆட்களை சேர்க்கறதுல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரீடைலில ஃபோக்கஸ் பண்ண. தட் இஸ் த செகண்ட் ஆர். ரீடைல் வில் கிவ் யூ இம்மீடியட் இன்கம், ஃபாஸ்ட் மணி, ஆக்டிவ் இன்கம், ஸ்பாட் இன்கம் கிடைக்கும், பிவி இன்கம் கிடைக்கும். ரீடைல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, சேல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ஆட்கள் சொல்லு, உங்களை டீ பவுடர் நல்லா இருக்கு, உங்களை கோதம் பொடி நல்லா இருக்கு, உங்களை டூத் பேஸ்ட் நல்லா இருக்கு, உங்களை சோப்பு நல்லா இருக்கு, நானும் பண்றேன், எனக்கும் இதில் ஏதாவது வருமானத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி கேட்கிற ஆட்களே நீங்க ஆர்சிஎம்க்கு உள்ள கொண்டு வர்றதுக்கு தான் தேர்ட் ஆர், தட் இஸ் ரிக்ரூட். கிடைக்கிற ஆட்களை எல்லாம் போட்டுட்டு இருந்தா தட் இஸ் கால்ட் ஜாயினிங் த பீப்புள். உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சு இல்லையா? ஜாயினிங் பீப்புள் சொன்னா யாரு கிடைச்சாலும் ஒரு 100 ரூபாய் பொருள் வாங்கினா அவருடைய ஆதார் கார்டு வாங்க வேண்டியது, பேன் கார்டு வாங்க வேண்டியது, அவருடைய பாஸ்புக் வாங்க வேண்டியது, ஸ்பான்சர் பண்ணி விட வேண்டியது, அதுக்கு ஜாயினிங் பீப்புள் சொல்லும். நீங்க ஜாயினிங் பீப்புள்ல ஃபோக்கஸ் பண்ணினா நீங்க ஜாயினிங் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும். அவர் 0 ஆயிட்டே இருக்கும். நீங்க உங்களை குரூப்ல செக் பண்ணுங்க, உங்களை பிவில செக், பர்ச்சேஸ் லிஸ்ட்ல செக் பண்ணுங்க, எல்லாம் 0 கிடக்குது. ஏன்?
நீங்க ஜாயினிங் பீப்புள்ல ஃபோக்கஸ் பண்றேன். ஜாயினிங் பீப்புள்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், ரிக்ரூட்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏர்ஃபோர்ஸ்ல வர்ற நீங்க ஜாயின் ஆகணும்னா நீங்க ரிக்ரூட்மெண்டில் கூட தான் ஜாயின் ஆக முடியும். நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு வேலை கிடைக்கணும்னா நீங்கள் ரிக்ரூட் ஆனா மட்டும்தான் நீங்க என்ட்ரி ஆக முடியும். நீங்க பேங்க்ல ஒரு ஆபீசரா ஜாயின் ஆகணும்னா உங்களுக்கு பேங்க் ரிக்ரூட்மெண்ட் த்ரூ தான் ஜாயின் ஆக முடியும். அதனால என்னாச்சு, ரிக்ரூட்மெண்ட்ல வர்ற ஆள்களுக்கு அவர் கொடுக்கிற வேலை பண்ணுவாங்களா, அவரு எஜுகேஷன் கரெக்டா இருக்கா, அவருக்கு அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கா, இதெல்லாம் ஒரு 1 இயர் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து கொஞ்சம் ஆள்களை தான் பேங்க்ல எடுக்கும், கொஞ்சம் ஆள்களை தான் டிஃபென்ஸ்ல எடுக்கும், கொஞ்சம் ஆள்களை தான் ரயில்வேஸ்ல எடுக்கும், கொஞ்சம் ஆள்களுக்கு தான் ரிக்ரூட்மெண்ட் பண்ணி வேலை கொடுக்கும். அதனால அந்த கொஞ்சம் ஆள்கள் நல்ல வேலை பண்ணும். ஹலோ, நீங்க நிறைய ஆட்களை உள்ள கொண்டு வந்தா அவர் ஆர்சிஎம் புரியல, ஆர்சிஎம் பொருட்கள் சரியா யூஸ் பண்ணல, அவர் பிக்கப் சென்டர் பாக்குறது இல்ல, அவர் மீட்டிங் அட்டென்ட் பண்றது இல்ல, சும்மா வந்து ஜாயினிங் 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 0 0 0 0 ஜாயினிங் 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 0 0 0 0 போக போக என்ன ஆகும், உங்களை டீமில் நிறைய நெகட்டிவ் வரும். எனக்கு ஆர்சிஎம் வரவான் வரல, ஆர்சிஎம் ஸ்லோ இன்கம், ஆர்சிஎம் நல்ல பொருட்கள் கிடைக்கிறது இல்ல, அந்த பியூசியில் போய் எனக்கு பொருள் இல்ல, இந்த மாதிரி நெகட்டிவ் சொல்ற ஆட்களுடைய ஒரு குரூப், ஒரு டீம் நீங்க கிரியேட் பண்ணினா நீங்களும் ஒரு நாள் நெகட்டிவா போயிடும். So focus on third R, that is recruit, and the fourth very very important R is retain. Retain. நீங்க யார ஆர்சிஎம்க்குள்ள கொண்டு வந்தாலும் அவர் வந்து ஒரு காலத்திலும் உங்களை விட்டு வெளியில போக கூடாது. That is called retaining the people. ரீடைனிங்கில் மட்டும்தான் நீங்க பெரிய நெட்வொர்க் கட்ட முடியும். ரீடைனிங் கொண்டு வர ஆள்கள் உங்களை விட்டுட்டு போற, கொண்டு வர ஆள்கள் பிசினஸ் விட்டுட்டு போற, கொண்டு வர ஆள்கள் 0 ஆகி போயிட்டு இருக்கு, கொண்டு வர ஆள்கள் நெகட்டிவா போயிட்டு இருக்கு, கொண்டு வர ஆள்கள் கிட் பண்ணிட்டு வேற கம்பெனியில் போறாரு. அப்படி இருந்தா நீங்க எப்பவும் 0ல் நின்றுட்டு இருக்கு. நீங்க ஒரு டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட் ஆகி 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கணும்னா வர்ற ஆள்கள் ஆர்சிஎம் புரிஞ்சு ஆர்சிஎம்ல நின்று கன்சிஸ்டன்சி பிளான் எல்லாம் செஞ்சு மீட்டிங் எல்லாம் அட்டென்ட் பண்ணி பெரிய அவள் வளரும் போது தான் நீங்க பெரிய அளவில் பெரிய பெரிய பின்னுகளை அடிக்க முடியும். நீங்க பர்ல் அச்சீவ்மெண்ட் ஆகி ஸ்டார் பேர்ல வந்து ஸ்டார் பேர்ல இருந்து எமரால்டு அச்சீவ்மெண்ட்ல வந்து 1.5-2 லட்சம் ரூபாய் இன்கம், அதுக்கப்புறம் வந்து எமரால்டு இருந்து ஸ்டார் எமரால்டு, ஸ்டார் எமரால்டு இருந்து ரூபி, ரூபியிலிருந்து ஸ்டார் ரூபி, ஸ்டார் ரூபியிலிருந்து கோர் லீடர் வந்து 5 லட்சம் 10 லட்சம் மந்த்லி இன்கம். அந்த மாதிரி பெரிய பெரிய இன்கம் ஆஸ் எ டயமண்ட் பெரிய பெரிய இன்கம் அச்சீவ்மெண்ட் வாங்கணும். அப்படி இருந்தா உங்களை டீமிலும் வந்த ஆள்கள் ஆர்சிஎம்ஐ புரிஞ்சு உங்களை கூடயே நிக்கணும். ஆர்சிஎம்ல உங்களை டீமை விட்டு அவர் எங்கேயும் போக கூடாது. தட் இஸ் கால்ட் ரீட்ரைனிங். வந்த ஆள்கள் விட்டு போக கூடாது. தட் இஸ் கால்ட் ரீட்ரைனிங். அதுக்கு சில டிப்ஸ் நான் கொடுக்கிறேன் இன்னைக்கு. ஆர் யூ ரெடி? சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க இஃப் யூ ஆர் ரெடி. இஃப் யூ ஆர் ரெடி டு லிசன். எனக்கும் தெரியணும், எனக்கும் பரிசா கட்டணும், எனக்கும் ஆர்சிஎம்ல டயமண்ட் ஆகணும், எமரால்ட் ஆகணும், ஸ்டார் எமரால்ட் ஆகணும், அப்படி உங்களுக்கு கனவு இருந்தா தேவு செஞ்சு இந்த சாட் பாக்ஸ் ஐ ஆம் ரெடின்னு சொல்லுங்க. எஸ் நவாஸ் சார், எஸ் குண்ராஜ் சார், நாராயண் சுவாமி சார், காமராஜ் சார், எஸ் ரைட். ஓகே, அப்ப முன்னாடி போகலாம். எஸ், டெக்னிக்ஸ் டு ரீடைன் த சிஸ்டம், அதுதான் நான் இன்னைக்கு எடுக்க போறேன். எஸ் ரேணுகா மேடம், தேங்க்யூ. பி வித் த சிஸ்டம். ஸ்டார்டிங்ல காமராஜ் சார் சொன்னார், சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நாட் பீப்புள். நான் இம்பார்ட்டன்ட் கிடையாது, காமராஜ் சார் இம்பார்ட்டன்ட் கிடையாது, வாட்ஸ்அப் இம்பார்ட்டன்ட் கிடையாது, உங்களை டவுன்லைன் இம்பார்ட்டன்ட் கிடையாது, உங்களை அப்லைன் இம்பார்ட்டன்ட் கிடையாது, உங்களை கிராஸ் லைன்ஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது, பிக்அப் சென்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. சிஸ்டம் இஸ் இம்பார்ட்டன்ட். பி வித் த சிஸ்டம். கம்பெனி என்ன சொல்றாங்களோ, அவர் நமக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கறாங்களோ, just blindly follow it. That is called system. நீங்க மந்த்லி கன்சிஸ்டன்சி பிளான்ல இருக்கணும். கண்ணு மூடி நம்ம அந்த சிஸ்டத்துல அந்த கன்சிஸ்டன்சி பிளான் பண்ணி போக வேண்டியதான். நீங்க டயமண்ட் கிளப் 10ஆம் தேதிக்கு உள்ள பண்ணிடணும். just blindly follow it, you will be successful. Be with the system, don't question the system. சிஸ்டத்தை क्वेश्चन பண்ணினா நீங்க சிஸ்டம் ஃபாலோ பண்ண முடியாது. பொருள்கள் நீங்க 100% ஆர்சிஎம் பொருள்கள் வாங்குங்கோ, பயன்படுத்துங்கோ.
எனக்கு அந்த பேக்கெட் பிடிக்கல, எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல, எனக்கு அந்த பேக்கிங்ல வந்து அந்த கலர் எனக்கு சரியா மேட்ச் ஆகல. அது ஏதோ இருக்கட்டும். ஜஸ்ட் யூஸ் இட் பிளைண்ட்லி ஃபாலோ இட். நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ் ஆர்சிஎம்மில் ஒரு ஆள் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா மேக்சிமம் தேவையான டைம் எவ்வளவுன்னு கேட்டா 3 years to 5 years. That's all. After 5 years you can retire. நான் 19 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு 5-6 இயர்ஸ்ல எனக்கு ஆர்சிஎம் த்ரூ என்னெல்லாம் பண்ண முடியுமோ, வீடு கட்டுறதாகட்டும், கார் வாங்குறதாகட்டும், ஃபாரின் டூர்ஸ் ஆகட்டும், எல்லாம் எனக்கு லைஃப்ல கிடைச்சாச்சு. ஆனாலும் வந்து தமிழ்நாட்டில் நான் எதுக்கு பேசுறேன்? நான் எனக்காக பேசல. நான் எனக்காக ஆர்சிஎம்மில் நான் இப்ப பேசுறதே கிடையாது. ஐ ஆம் ஸ்பீக்கிங் ஃபார் நியூ பீப்புள். இப்போ வளர்ந்து வர்ற ஆட்களுக்காக நான் பேசுறேன். எனக்கு கிடைச்ச அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களுக்கும் கிடைக்கணும், அந்த நோக்கத்துல நான் பேசுறேன். So be with the system. Don't attach yourself with your upline. Don't attach yourself with your downlines. Don't attach yourself with any pickup centers or anything, any people in the team. அது அப்படி பண்ணினா என்ன பிரச்சனை தெரியுமா? அவர் எப்போ ஆர்சிஎம்ஐ விட்டு வெளியில போவாங்களோ நீங்களும் பண்ண முடியாது. நீங்க சிஸ்டத்தில் அட்டாச் ஆயிருந்தா யார் ஆர்சிஎம்ஐ விட்டு எங்க போனாலும் உங்களுக்கு அது பிரச்சனை ஆகாது. என்னோட அப்ளையன்ஸ்ல என்ன ஆர்சிஎம்ஐ கொண்டு வந்த நிறைய ஆட்கள் ஆர்சிஎம்ஐ விட்டு எங்கேயோ போயிடுச்சு, வேற கம்பெனி கொண்டு வந்திருக்கு, வேற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ப்ரமோட் பண்ணிருக்கு, வேற மணி சேஞ்ச் கொண்டு வந்திருக்கு. நான் போகலையே. நான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 19 வருஷம், 19 இயர்ஸ் நான் ஆர்சிஎம்மில் தான் கன்ஃபார்மா கன்சிஸ்டன்டா நிக்கிறேன். பிகாஸ் ஐ ஆம் அட்டாச்சிங் மை செல்ஃப் வித் தி சிஸ்டம், நாட் வித் மை அப்ளைன்ஸ். அவர் எது பேசியாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் ஆர்சிஎம்மில் இருந்தாலும் இல்லனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. பிகாஸ் I am not connected with my uplines. I am not connected with my downlines. I am getting myself connected with the system. Clear this point? So what is the system number one? System number one, company என்ன டார்கெட் கொடுத்தாலும் அது blind, just follow it. அவர் கொடுக்கிற கன்சிஸ்டன்சி டார்கெட், டைமண்ட் கிளப் டார்கெட்ஸ், டெய்லி சேல்ஸ் டார்கெட், மந்த் எண்ட் டார்கெட்ஸ். இன்னைக்கு என்னது? இன்னைக்கு இயர் எண்டிங், இன்னைக்கு மந்த் எண்டிங். டுடே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களை டீம்ல யாரெல்லாம் 1500 பிவி பண்றாங்களோ, யாரெல்லாம் வந்து 2500 பிவி பண்றாங்களோ, யாரெல்லாம் அந்த 5000 பிவி பண்றாங்களோ, ஃபாலோ தம். அவர் பண்ணியாச்சா? நியூட்ரி சார்ஜர் சில ஆட்கள் வந்து 1500 பண்றாரு, கீசோல்ல 1500 பண்றாரு. உங்களுக்கு இதோட பெனிஃபிட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரைட்? நார்மல் ஆர்சிஎம் எனி ப்ராடக்ட் வாங்கினா 1500 ஃப்ரீ கிடைக்கும். 2500 எனி ப்ராடக்ட் ஆர்சிஎம் வாங்கினா 2500 ஃப்ரீ கிடைக்கும் ஆஃப்டர் 6 months. 5000 பிவியோட பொருட்கள் 6 மாசம் கண்டினியூஸா பண்ணினா 5000 ஃப்ரீ கிடைக்கும். ஆனா வந்து நீங்க நியூட்ரி சார்ஜிலோ, நீங்க கீசோலிலோ, நீங்க காமா ஒரிஜினோலிலோ நீங்க 1500 பண்ணினா 3000 ஃப்ரீ கிடைக்கும். டபுள் 1500 பதிலா உங்களுக்கு 3000 கிடைக்கும். 2500 பண்ணினா 5000 கிடைக்கும். 5000 பண்ணினா 10000 கிடைக்கும். அதுக்கு மேல இன்னும் டார்கெட் இருக்கு. 10000 6 மாசம் பண்ணிக்கலாம், 25000 6 மாசம் பண்றது இருக்கு, 50000 6 மாசம் பண்றது இருக்கு, 1 லட்சம். அந்த மாதிரி பண்ற ஆளுகளுக்கு நான் சொல்லி கொடுக்க தேவையில்லை, அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தெரிஞ்சா மட்டும்தான் 25,000 50,000 எல்லாம் பண்ண முடியும். இந்த குரூப்ல இப்போ 60 பேர் அட்டென்ட் பண்றேன். இதுல எத்தனை பேர் 10,000 பிவி பண்ற ஆள்கள் இருக்கு, எத்தனை பேர் 25,000 பிவி பண்ற ஆள்கள் இருக்கு? நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நீங்க கன்சிஸ்டன்டா 25,000 பிவி எத்தனை மாசமா பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் எவ்வளவு கிடைச்சது, உங்களுக்கு கேஷ் போனஸ் எவ்வளவு கிடைச்சது, சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. புதுசா அட்டென்ட் பண்ற ஆள்கள் அதை படிச்சு அவர் தெரிஞ்சு அவர் தேவை இருந்த டார்கெட் அவர் எடுக்கட்டும், ரைட்? அப்போ மினிமம் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது 1500, 2500, 5000. இது மினிமம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும், ரைட்? கன்சிஸ்டன்சி. கம்பெனி என்ன டார்கெட் கொடுக்குதோ அந்த டார்கெட் பிளைண்டா கண்ணை மூடி அந்த டார்கெட் நம்ம தேசி சப்ராஜி நமக்கு கொடுத்த the smallest டார்கெட் பாருங்க. ஜெகதீஷன் சார் எவ்வளவு பண்றாரு? 25,000 பிவி மந்த்லி. 25,000 பிவி பாருங்க. நான் எவ்வளவு சொன்னது? 1500, 2500, 5000. ஜெகதீஷன் சார் எவ்வளவு பண்றாரு? 25,000, 25,000, ரைட்? சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களால எவ்வளவு பண்ண, நீங்க சாட் பாக்ஸ்ல பாருங்க, ஒரு ஆட்கள் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறார் பாருங்க. சோ சிஸ்டம் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் சிஸ்டம் என்னது? டேக்
டார்கெட், பி இன் டார்கெட். அப்ப என்ன ஆகும், நமக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். பாருங்க ஜெயக்குமார் அவர் என்ன பண்ண எவ்வளவு பண்ணிட்டு இருக்கு, 50,000, 50,000. ஜெயக்குமார் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் an example for தமிழ்நாடு. ரைட்? கம்பெனி கொடுக்கிற டார்கெட், we have to get ourselves attached with the target. பாருங்க செந்தில் ஆண்டவருடைய டீம்ல 60 பேர் டைமண்ட் கிளப் பண்றார். that is very important. நீங்க டைமண்ட் கிளப் பண்ணும்போது உங்களை டீமில் உள்ள ஆட்கள் உங்களை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து அவரும் பண்ண ஆரம்பிக்குவாங்க. அப்ப என்ன ஆகும், மெதுவா வந்து 2 ஆகும், 10 ஆகும், 50 ஆகும். இப்ப பாருங்க செந்தில் ஆண்டவருடைய டீம்ல எவ்வளவு பேரு, 60 பேர் பண்றாரு டைமண்ட் கிளப். அது என்ன ஆகும், நாளைக்கு ஒரு நாள் 600 பேர் ஆகும். 600 people doing diamond club. டர்ன்ஓவர் எவ்வளவு ஆகும், 30 lakhs, 40 lakhs, 3 crores, 4 crores, 5 crores. இந்த மாதிரி டீம் மல்டிப்ளை போகும். சோ be with the system, get attached with the system. System number 1 is take targets. கம்பெனி கொடுக்கிற உங்களை கையில என்ன டார்கெட் பண்ண முடியுவாங்களோ அந்த டார்கெட் நீங்க. இப்போ கம்பெனி வந்து ஒரு டார்கெட், நியூட்ரிசார்ஜ் கம்பெனிக்கார ஒரு டார்கெட் கொடுத்திருக்கு, தட் இஸ் join 15 crores club. 15 கோடி பெண்களை வந்து ஹெல்த்தியா கொண்டு வரணும். அந்த மூவ்மெண்ட் இப்ப நடக்குது. நியூட்ரிசார்ஜ்ல வந்து நீங்க 5 நியூட்ரிசார்ஜ் விமன் மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணணும் உங்களை செல்ஃப் ஐடியில். அங்க அவர் எங்க கூப்பிடுறாரு, மும்பை. மாசம் எவ்வளவு பண்ணணும், மினிமம் 5 மினிமம். ரைட்? நீங்க அதோட மேல எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். கர்நாடகால ஒரு ஆள் வந்து எத்தனை பண்றாரு, 300 நியூட்ரிசார்ஜ் உமன் மந்த்லி பண்றாரு. 300 எப்படி பண்றாரு, கிடைக்கிற லேடிஸுக்கு எல்லாம் கொடுக்கிறார். ஒரு 3-4 டாக்டருக்கு நியூட்ரிசார்ஜ் உமன் சொல்லி கொடுத்து அவர்கள பெண்களுக்கு கொடுத்து அவருக்கு கிடைச்ச ரிசல்ட்டை பார்த்து டாக்டர்ஸ் கன்வின்ஸ் ஆகி அங்க வர்ற பெண்களுக்கு எல்லாம் வந்து நியூட்ரிசார்ஜ் உமன் அவர் பிரிஸ்கிரைப் பண்றார். 3-4 டாக்டர்ஸ். மாசம் அவருக்கு 500, 500, 600 நியூட்ரிசார்ஜ் உமன் பர்ச்சேசிங் இருக்கு. ஆனா பில்லிங் வந்து அவர் 300 தான் இப்ப பண்ணிட்டு இருக்கு. மீதி இருக்கிற சேல்ஸ் எல்லாம் வந்து அவர் எவ்வளவு பண்றாரு, 6 months பிளான். எஸ், ஜெயக்குமார் சார் வந்து 300 டோட்டல் 300 பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கு. எஸ், முனிப்பாப்பை அவர் வந்து நியூட்ரிசார்ஜ்ல 15,000, காமா ஒரு சினோல்ல 10,000. பாருங்க. சோ we have to, நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த டார்கெட்ஸ் கம்பெனி நியூட்ரிசார்ஜ் காரங்க கொடுத்த டார்கெட், இந்த டார்கெட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வீராங்கனா வீர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். யாரோ ஒரு ஆள் வந்து அந்த லிங்க் சாட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். வீராங்கனா வீர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்டரி, கம்பல்சரி. 5 நியூட்ரிசார்ஜ் விமன் பர்ச்சேஸ் உங்களை செல்ஃப் ஐடியில பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் இன் வீர் அண்ட் வீராங்கனா கிளப். இன்னைக்கு லாஸ்ட் டே. இன்னைக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம்னா நீங்க இந்த 7 ஸ்டார் ஹோட்டல் ப்ரோக்ராம்ல நீங்க வர முடியாது மும்பை. ரைட்? சவுத் இந்தியாவிலிருந்து ஒரு 10,000 பேர் போகும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 10,000 people பிளான் பண்ணிருக்கு மும்பை ப்ரோக்ராம். நீங்க வர்றியா? ஆர் யூ ரெடி டு கம்? நீங்க வர்ற மாதிரி இருந்தா நீங்க பண்ண வேண்டியது ரெஜிஸ்டர் இன் வீராங்கனா வீர் கிளப். டுடே இஸ் த லாஸ்ட் டே. யாரோ ஒரு ஆள் வந்து அந்த வீராங்கனா வீர் லீடர்ஸ் ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் அந்த லிங்க் வந்து சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இப்போவே வந்து உங்களை பிக்கப் சென்டர்ல கூப்பிட்டுட்டு அவருக்கு வந்து அந்த 5 நியூட்ரிசார்ஜ் உமனோட கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போவே வீராங்கனா வீரோட லிங்க்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. டுடே இஸ் த லாஸ்ட் டே. எஸ், வெல்கம் முனிப்பாப்பையா சார். அந்த வீராங்கனா வீர் லிங்க் கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல டைப் போட்டுடுங்க, காப்பி பண்ணிட்டு. யாருக்கு அந்த வீராங்கனா வீர் ரெஜிஸ்ட்ரேஷன் தெரியலையோ தயவு செஞ்சு இப்போவே பிக்கப் சென்டர்ல கூப்பிட்டு 5 ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட். எஸ், அனீஷ் சார் போஸ்ட் பண்ணிருக்கு வீராங்கனா வீர் ரெஜிஸ்ட்ரேஷன். அது வந்து காப்பி பண்ணி நீங்க உங்களை லேப்டாப்பிலும் இதுல போஸ்ட் பண்ணிட்டு தயவு செஞ்சு இப்போவே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. எஸ், ரேணுகா அவர் கூட அது போட்டிருக்கு. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. யார் இப்போ ரெஜிஸ்டர் பண்ற அவருடைய பேரு வந்து சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி, முன்னாடி பண்ணியதெல்லாம் இப்போ இந்த லிங்க் கிடைச்சதுக்கு அப்புறம் 5 நியூட்ரிசார்ஜ் உமன் நான் இப்பதான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கும் 7 ஸ்டார் ஹோட்டல் ப்ரோக்ராம்ல வரணும், எனக்கு இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லி கொடுக்கல, அப்படி யாரும் இருந்தா 5 நியூட்ரிசார்ஜ் உமன் இப்போ பர்ச்சேஸ் பண்ணி இந்த லிங்க்ல இப்போ கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் யாரோ பண்ணினா
தயவு செஞ்சு உங்களை பேரு வந்து பேரும் உங்களை இடம் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க பண்ணியதுக்கு அப்புறம். ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணியதுக்கு அப்புறம். ஓகே, அங்கே மும்பையில் என்ன நடக்கும்? மும்பையில் உங்களுக்கு ஸ்பெஷல் புரோட்டீன் ஷேக்கு, புரோட்டீன் ட்ரிங்க் இருக்கும், டிஃபின் அங்கே இருக்கும். பிளஸ் என்ன இருக்கும்? ஒரு ஸ்பெஷல் கார்பரேட் ட்ரைனிங் ப்ரோக்ராம், 7 ஸ்டார் ஹோட்டல் ப்ரோக்ராம். 7 ஸ்டார் ஹோட்டல் நடக்குது ப்ரோக்ராம். இட்ஸ் a 2 days ப்ரோக்ராம். நமக்கு அது என்ன டேட் அலாட் ஆகுதோ, சவுத் இந்தியாவுக்கு ஒரு டேட் அலாட்மெண்ட் இருக்கும். அந்த டே நம்ம அங்க போனோம். நெக்ஸ்ட் டே ஒரு 2-3 days இருக்கும் ப்ரோக்ராம். ஸோ சவுத் இந்தியாவுக்கு ஒரு நாள் அலாட் ஆகும். நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் சொல்லி ஏன்னா நிறைய பேர் அச்சீவ்மெண்ட் பண்றாரு. நம்ம சவுத் இந்தியாவிலிருந்தே 10,000 பேர் போகுது. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய ப்ரோக்ராம். ஸோ அந்த ப்ரோக்ராம்ல டுடே இஸ் த லாஸ்ட் டே டு ஜாயின். ஸோ கம்ப்ளீட் யுவர் 5 நியூட்ரிசார்ஜ் விமன் பர்ச்சேஸ். அந்த 5 நியூட்ரிசார்ஜ் விமன் ஒன்னு ரெண்டு உங்களுக்கு நீங்க வீட்டுல உள்ள பெண்களுக்கு தேவையான நியூட்ரிசார்ஜ் விமன் வீட்டுல வச்சு இன்னும் மீதி இருக்கிற 2-3 நியூட்ரிசார்ஜ் விமன் ஈஸியா வந்து நீங்க யாருக்கு வேணா கொடுக்கலாம். ரைட், அவருடைய பியூட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காகட்டும், அவருடைய மெனிஸ்ட்ரல் டைம்ல வர்ற பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனுக்காகட்டும், பிசிஓடி ரிலேட்டடான ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தா, ரைட், எனி ஸ்ட்ரெஸ், என்னது டென்ஷன், என்ன பிரச்சனை இருந்தாலும் நியூட்ரிசார்ஜ் விமன் இஸ் ஏ வெரி குட் என்னது ஒரு நியூட்ரிஷன். ஓகே, இது நீங்க நியூட்ரிசார்ஜ் விமன் கொடுக்கும் போது வேற பொருட்கள் அதிகம் பேசாம கொடுத்தா நீங்க ஈஸியா சேல் பண்ணிக்கலாம். இந்த நியூட்ரிசார்ஜ் விமனோட கூட காமா நியூட்ரிஷனல் கொடுங்கோ, டிஹெச்ஏ கொடுங்கோ, நீங்க புரோட்டீன் சாப்பிடுங்கோ, இப்படியே நீங்க நிறைய பொருள் சொல்லினா அவர் எதுவும் வாங்காது. ஒன்லி நியூட்ரிசார்ஜ் விமன் ஒரு பெண்ணுக்கு கொடுத்து அவள் அந்த பெண்ணுக்கு நீங்க என்ன சொல்லணும்? இந்த நியூட்ரிசார்ஜ் விமன் வந்து நீங்க சாப்பிடும் போது ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஃபுல் கிளாஸ் தண்ணியில நீங்க சாப்பிடணும். எத்தனை நாள்? 3 to 4 months நீங்க கண்டினியூஸா சாப்பிடணும். அப்படி சொல்லி கொடுத்தா அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு சேஞ்ச், சம் குட் சேஞ்ச், அது ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதாகட்டும், பிசிஓடி ரிலேட்டட் இஷ்யூஸ்ல வர பிரச்சனைகள் ஒரு சொல்யூஷன் ஆகட்டும், அவருக்கு மெனிஸ்ட்ரல் டைமில் வர்ற பிரச்சனைகள், சம் சொல்யூஷன், சம் குட் சேஞ்ச் அந்த லேடி கண்டிப்பா வரும். லேடி கண்டிப்பா வர்ற சமயத்துல அவர் ரிப்போர்ட் கொடுக்கும் போது நீங்க டிஹெச்ஏ ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம், காமா ஒரிஜினல் ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம், புரோட்டீன் ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம், வெஜ் ஒமேகா ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நியூட்ரிசார்ஜ் விமன் கொடுக்கும்போது give only NutriCharge women. That is the sales tip இன்னைக்கு நான் கொடுக்கிறது உங்களுக்கு. அது பண்ணினா நீங்க 300 கிடையாது 3000 NutriCharge women by March நீங்க சேல் பண்ணிட்டு இந்தியா டாப் NutriCharge women சேல்ஸ் அச்சீவரா நீங்க மேடையில் வாங்க from தமிழ்நாடு. ஓகே, are you ready? எத்தனை பேர் இதுல இன்னையிலிருந்து இன்னைக்கே NutriCharge பிக்கப் சென்டர் நியரஸ்ட் பிக்கப் சென்டர்ல போய் ஒரு 10 நியூட்ரிசார்ஜ் விமன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் 2 days கிடைக்கிற லேடிஸ்க்கு எல்லாம் கொடுங்க. யூ கேன் செல் 10 நியூட்ரிசார்ஜ் விமன் இன் ஜஸ்ட் 2 days. மறுபடியும் 10 வாங்குங்க, மறுபடியும் பாக்குற பெண்களுக்கு எல்லாம் கொடுங்க. டாக் ஒன்லி நியூட்ரிசார்ஜ் விமன். தட் இஸ் த சேல்ஸ் டிப். ரைட், this is 1 crore worth tip, marketing tip இன்னைக்கு கொடுக்கிறது. 1 crore நீங்க எனக்கு 1 crore பேமெண்ட் கொடுக்கணும் இந்த டிப் உங்களுக்கு கொடுத்தது. டாக் ஒன்லி நியூட்ரிசார்ஜ் விமன். எந்த பெண்களுக்கு கிடைச்சாலும் நியூட்ரிசார்ஜ் விமன் சாப்பிட சொல்லுங்க. அவருக்கு நர்வஸ் ப்ராப்ளம் சொல்லட்டும், ஒரு டென்ஷன் சொல்லட்டும், ஒரு பிசிஓடி இஷ்யூ சொல்லட்டும், அவர் தலை வலி சொல்லட்டும், அவருக்கு சாப்பிட பிரச்சனை சொல்லட்டும். 1 நியூட்ரிசார்ஜ் விமன் ஃபார் எவ்ரி டே நெக்ஸ்ட் 3 to 4 months. 100% அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு சேஞ்ச், குட் சேஞ்ச் அவர் பாடியில ஹெல்த்ல வரும். அதுல ஐ ஆம் த கேரண்டி. அப்ப 5 நியூட்ரிசார்ஜ் விமன் பண்ணினா உங்களுக்கு 1500 PV ஸ்லாப்ல வரலாம். 8 நியூட்ரிசார்ஜ் விமன் மந்த்லி பண்ணினா 2500 PV ஸ்லாப்ல வரலாம். 16 நியூட்ரிசார்ஜ் விமன் மந்த்லி பண்ணினா 5000 PV ஸ்லாப்ல வரலாம். 31 நியூட்ரிசார்ஜ் விமன் மந்த்லி பண்ணினா 10000 PV ஸ்லாப்ல நீங்க வரலாம். So it is your choice. Minimum 30 நியூட்ரிசார்ஜ் விமன் நீங்க பண்ணணும். 60 பண்ணினா நீங்க கப்ளென்ட்ரி வித் ஒரு வேஸ்ட் கோட் உங்களுக்கு அங்கே கிஃப்டா கிடைக்கும். 100 பீஸ்ல இருந்து அதிகம் பண்ணினா கப்ளென்ட்ரி வித் உங்களுக்கு ஒரு நியூட்ரிசார்ஜ் உடைய பிளேசர் உங்களுக்கு கிஃப்டா கிடைக்கும். This is the offer. So how to retain in the team? How to retain the team is
attach your team with the target, with the system. So systemல சொல்ற first point என்னது is targets. Company என்ன target கொடுக்குதோ get yourself attached, get your team attached. Don't attach yourself or your team with any people apply and downline. Don't attach them with the system. Clear? And second, how to retain the team? Aim big. சின்ன சின்ன டார்கெட்டுக்கு எடுக்க கூடாது. நம்ம எப்பவும் வந்து பெரிய பெரிய டார்கெட் எடுக்கணும். லைக் நான் எத்தனை சீக்கிரமா என்னால எமரால்ட் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். Don't take opener target, ஸ்டார் டார்கெட் or royalty target. Aim big. எனக்கு 2025 டிசம்பர் ஆகும்போது எனக்கு எமரால்ட் ஆகணும். 1.5 லட்சத்துக்கு மேல வருமானம் எனக்கு வாங்கணும் மந்த்லி. 1.5 லட்சம் வருமானம் மந்த்லி வாங்கணும். வயசாயி தாடியும் முடியெல்லாம் வெள்ளையாயி பல்லெல்லாம் போய் நடக்க முடியல, பார்க்க முடியல, டிரைவ் பண்ண முடியல. அந்த சமயத்துல 2 லட்சம் 5 லட்சம் கிடைச்சி என்ன பிரயோஜனம்? டயபெட்டிக் ஆகி மூட்டு வலி, தலைவலி, அந்த சமயத்துல வருமானம் பெருசா கிடைச்சி என்ன பிரயோஜனம்? வருமானம் சீக்கிரமா வேணும். In 1 year I have to be successful. எனக்கு 1 லட்சம் 2 லட்சம் வருமானம், I have to make it in 1 year. எனக்கு 2025 இன்னைக்கு இப்போ நீங்க ஒரு ரெசல்யூஷன் எடுங்க, ஒரு ப்ராமிஸ். யாருக்காக? உங்களுக்காக இல்ல, உங்களோட டீம், உங்களை ஃபேமிலி, குடும்பம், உங்களோட பசங்கள், உங்களோட வைஃப், பொண்டாட்டி, உங்கள அப்பா, உங்கள அம்மா எல்லாரும் உங்களுக்கு மேலே பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னோட பையன், என்னோட ஹஸ்பண்ட் சொல்றாரு. அவருக்கு வந்து 2025 இன்னைக்கு வந்து யூ டேக் a resolution that 2025 by December எனக்கு ஆர்சிஎம்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நான் வாங்கும், நான் எடுத்திருக்கோம். ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணுங்க. ரிவர்ஸ் கால்குலேஷன். டிசம்பர்ல எமரால்ட் ஆகணும்னா நான் நவம்பர்ல என்ன ஆயிருக்கணும், அக்டோபர்ல என்ன ஆயிருக்கணும், நான் செப்டம்பர்ல என்ன ஆயிருக்கணும், ஆகஸ்ட்ல என்ன ஆயிருக்கணும், ஒரு டைரியில போடுங்க, ஒரு பேப்பர்ல கிளீனா எழுதுங்க. அப்ப நான் ஜனவரியில என்ன பண்ணணும் அது உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நீங்க ஜனவரியில என்ன பண்ண போறேன்னு சொன்னா உங்களுக்கு டிசம்பர்ல என்ன ஆக முடியும் உங்களுக்கு தெரியலன்னா ஜனவரியில நீங்க கொஞ்சம் பண்ணும், பிப்ரவரியில கொஞ்சம் பண்ணும், மார்ச்ல கொஞ்சம் பண்ணும். அப்படி கொஞ்சம் 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 பண்ணி 5 வருஷம் போச்சு, 6 வருஷம் போச்சு, 8 வருஷம் போச்சு, 10 வருஷம் போச்சு. ஆனா நீங்க டிசம்பர்ல எனக்கு எமரால்ட் ஆயிதான் ஆகணும் அப்படி இன்னைக்கு நீங்க 2024 இன்னைக்கு நாள் இன்னைக்கு நீங்க ஒரு ரெசல்யூஷன், ஒரு ப்ராமிஸ் எடுத்தா 2025 டிசம்பர்ல எனக்கு எமரால்ட் ஆகணும் அப்படி ஒரு முடிவு நீங்க எடுத்தா நீங்க ரிவர்ஸ் கால்குலேஷன்ல ஜனவரியில இது பண்ணலாம்னா பிப்ரவரியில உங்களுக்கு டார்கெட் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், மார்ச்ல வந்து இன்னும் பிரச்சனை ஆகும். அதனால ஜனவரியில பண்ண வேண்டியது ஜனவரியில பண்ணித்தான் ஆகணும், பிப்ரவரி பண்ண வேண்டியது பிப்ரவரி பண்ணித்தான் ஆகணும். அப்ப நீங்க உங்களை ஒர்க்ல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொண்டு வரும், நீங்க நல்லா வேலை பண்ண முடியும். எஸ், மீசை சுகுமார் சார் ஆல்ரெடி ப்ராமிஸ் எடுத்தாச்சு. ஐ ஆம் டேக்கிங் எமரால்ட் பை டிசம்பர். டேக் பிக் டார்கெட், எய்ம் பிக். அப்ப என்ன ஆகும், உங்களை கூட உள்ள ஆட்களை நீங்க கூட வைக்காம பெரிய பின் அடிக்க முடியாது. உங்களை கூட உள்ள ஆட்கள் எப்பவும் உங்களை கூட இருந்தா மட்டும்தான் நீங்க பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் எடுக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு எப்படி அதை எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம்? தட் இஸ் சிஸ்டம் நம்பர் 2 இஸ் ஃபோக்கஸ் மீட்டிங்ஸ். நீங்க அதிகம் ஆள்களை கொண்டு வந்து நீங்க ஒன்னொன்னா ஒன்னொன்னா போய் மீட் பண்ணிட்டு நீங்க பெருசா கட்ட முடியாது. அந்த ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து மீட்டிங்கில் உட்கார வைக்கும் போது தான் அவருக்கு பெரிய அளவில் மோட்டிவேஷன், பெரிய அளவில் விஷன் எல்லாம் கிடைக்கும். தமிழ்நாட்டுல வரப்போற கொஞ்சம் மீட்டிங்ஸ் நான் இங்கே போடுறேன். ஓகே, 5th ஜனவரி ULP ப்ரோக்ராம், இட் இஸ் கம்பெனி ரன் ப்ரோக்ராம். நான் அந்த ப்ரோக்ராமில் வர்றதில்லை, என்னோட போட்டோ போட்டுறது தான் இந்த தமிழ்நாட்டில் உள்ள ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போட்டது. இந்த கூட்டத்துல நான் 5th ஜனவரி திண்டிகல் ப்ரோக்ராம் போட்டிருக்கு. அது இட் இஸ் டீம் பில்வாரா ஆர்கனைசிங் ப்ரோக்ராம். கம்ப்ளீட் உங்களுக்கு ப்ராடக்ட் சிஸ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த ப்ரோக்ராம்ல நீங்க திண்டிகல் அட்டென்ட் பண்ணினா 7th February நான் வர்றேன். தட் இஸ் இன் ஈரோடு. காமராஜ் சார் ஆர்கனைஸ் பண்றாரு. 8th February திண்டிகல்ல நம்ம அஸ்கர் சார் எமரால்ட், தமிழ்நாட்டுல 2 எமரால்டு இருக்கு, ஒன்னு காமராஜ் சார், ஒன்னு அஸ்கர் சார்.
அஸ்கர் சார் அங்கே திண்டிகல் ஆர்கனைஸ் பண்றாரு 8th வென்யூ டீடைல்ஸ் அங்க கொடுத்திருக்கு. 9th February சென்னையில நடக்கிற யூஎல்பி ப்ரோக்ராமில் நான் பார்ட்டிசிபேட் பண்றேன். ஓகே, சோ தயவு செஞ்சு இந்த ப்ரோக்ராம்ஸ் தயவு செஞ்சு நோட் பண்ணுங்க. மீட்டிங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆசியம். மீட்டிங்ல மட்டும்தான் நீங்க கொண்டு வர்ற ஆட்கள் ஒரு லீடரா மாறும். தட் இஸ் சிஸ்டம் நம்பர் 3. உங்களை டீமில் வர்ற ஆட்களே நீங்க ஒரு லீடரா பில்ட் பண்ணுங்க. அவரை மீட்டிங்ல கொண்டு வரணும். அவருக்கு ஒரு நல்ல விஷன் கொடுக்கணும். அவர் கன்சிஸ்டன்சி பிளான் தெரிஞ்சு வைக்கணும். அவருக்கு என்னது நம்ம ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டா கிடைக்கணும். அதுதான் யூஎல்பி ப்ரோக்ராம்ஸ். அந்த யூஎல்பி ப்ரோக்ராம் திண்டிகல்ல நடக்குது இந்த 5 5th, அப்புறம் சென்னையில் நடக்குது பிப்ரவரியில. சோ யூஎல்பி ப்ரோக்ராம்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூஎல்பி ப்ரோக்ராம் தமிழ்நாட்டுல அட்லீஸ்ட் ஒரு 10 இடத்துல நடக்கணும். 10 இடத்துல நடக்கணும். திருச்சியில நடக்கணும், ஈரோடுல நடக்கணும், ஹொசூர்ல நடக்கணும், வெள்ளூர்ல நடக்கணும், கோயம்புத்தூர்ல நடக்கணும், திண்டிகல்ல நடக்கணும். 10 பிளேசஸ். அந்த யூஎல்பி ப்ரோக்ராம் வரும்போது அவருக்கு ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எல்லாம் என்னது இதுல வீடியோஸ்ல, தமிழ் வீடியோஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். மீட்டிங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு பில்ட் லீடர்ஸ். Building the leaders are very very important. That is system number 3. ஆள்களை சேர்த்து விட்டால் அவர் லீடர் ஆகாது. அவரை சிஸ்டத்தில் கொண்டு வரணும், அவரை டார்கெட்டில் கொண்டு வரணும், மீட்டிங்ல கொண்டு வரணும், பிக்கப் சென்டர்ல கொண்டு வரணும், அவரோட வீட்டுல ஹோம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும், அவரை டைமண்ட் கிளப் பண்ண வைக்கணும், அவரோட வீட்டுல ஒரு டிஸ்பிளே வால் செஞ்சு கொடுக்கணும். அப்பதான் அவர் லீடரா மாறும். அவருக்கு மார்க்கெட்டிங் பிளான் சொல்ல தெரியணும், நியூட்ரிசார்ட் சொல்ல தெரியணும், கீசோல் சொல்ல தெரியணும். அப்பதான் அவர் லீடரா மாறும். பில்ட் லீடர்ஸ். ஆளை சேர்த்து விட்டு பிரயோஜனம் இல்லை. ரிக்ரூட் த பீப்புள். யாருக்கு கனவு இருக்கு, நான் பெருசா பண்ணணும், நான் பெருசா பண்றேன், நான் மீட்டிங்ல வர்றேன், நான் கன்சிஸ்டன்சி பிளான் பண்றேன், அந்த ஆட்களை உள்ள கொண்டு அவரை தெரிஞ்சு வச்சு அவரை பிகௌசியில கொண்டு அவரை லீடரா மாத்தும் போது நீங்க பெருசா வளர முடியும். 10 லீடர் உங்களை டீம்ல வந்தா நீங்க ராயல்டியில வரலாம். 40,000 50,000 மந்த்லி இன்கம். ஒரு 20 லீடரை நீங்க கிரியேட் பண்ணினா நீங்க டெக்னிக்கல் அச்சீவர் ஆகும். ஆர்சிஎம்ல 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, இன்னும் உங்களுக்கு டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட் வரலையா? வரலான்னு சொன்னா அதுக்கு காரணம் உங்களை டீமில் இன்னும் 20 லீடர்ஸ். ஏ சைடுல 10 லீடர், பி சைடுல 10 லீடர். எத்தனை லீடர்? ஏ சைடுல 10 பேர் லீடர்ஸ், பி சைடுல 10 லீடர்ஸ். உங்களை டீம்ல இன்னும் பில்ட் ஆகல, அதனால நீங்க டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட் ஆகல. நீங்க ராயல்டி வரணும்னா 5 லீடர் ஏ சைடுல, 5 லீடர் பி சைடுல. லீடர் சொன்னா என்னது? அவருக்கு டார்கெட்ல இருக்கும், அவர் பிளான் சொல்லும், அவர் ஹோம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணும், பிக்கப் சென்டர்ல ஆட்களை கூட்டிட்டு வரும், ஜூம் மீட்டிங் கூப்பிட்டா ஜூம் மீட்டிங்ல வரும், பிசிக்கல் மீட்டிங் கூப்பிட்டா பிசிக்கல் மீட்டிங்ல வரும். அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கு உங்களை ஏ சைட்ல, எத்தனை பேர் இருக்கு உங்களை பி சைட்ல? 10 பேர் இருந்தா ராயல்டி, 20 பேர் இருந்தா பெர்ல் அச்சீவ்மெண்ட், 50 பேரை கொண்டு வந்தா எமரால்ட். மீசை சுகுமார் சார் டார்கெட் எடுத்திருக்கு, நான் பை டிசம்பர் எமரால்ட் அடிக்குவேன். என்ன பண்ணணும்? 25 லீடர் ஏ சைடுல, 25 லீடர் பி சைடுல. அவ்வளவுதான், ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு. நீங்க ஜனவரியில ஒரு 5 பேரை கொண்டு வாங்க, பிப்ரவரியில ஒரு 10 பேரை கொண்டு வாங்க. அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி பை மே ஜூன் நீங்க ஒரு 50 பேர், 25 பேர் ஏ சைடுல, 25 பேர் பி சைடுல கொண்டு வந்தா நீங்க ஆல்மோஸ்ட் எமரால்டுக்கு நியர்பையா போகும். இன்னும் 1 மாசம் 2 மாசம் கரெக்டா அவரோட கூடயே நின்று வேலை செஞ்சு அவரை கரெக்டான ஒரு லீடரா ட்ரிம் பண்ணி ரெடி பண்ணும்போது 50 லீடர்ஸ், 50 லீடர்ஸ் உங்களோட டீம்ல வந்தா யூ ஆர் an emerald achiever. 100 லீடர்ஸ், 50 லீடர் from your A side, 50 லீடர் from your B side வந்தா நீங்க ரூபி அச்சீவர். நீங்க இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி கோர் லீடர்ஷிப்ல வரணும்னா 100 leaders from your A side, 100 leaders from your B side, you are a core leader. 1000 leaders எப்போ உங்கள டீமில் வரும்? 1000 leaders, 500 leaders from your A side, 500 leaders from your B side. நீங்க diamond pin achiever. Approximately 30 lakhs to 40 lakhs rupees monthly income. சம்பாதிக்கிறதுக்கு லட்சக்கணக்கான ஆட்களை சேர்க்க அவசியம் இல்லை, 1000 லீடர்களை கிரியேட் பண்ணியா போதும்.
அப்ப இது எங்க ஸ்டார்ட் ஆகும்? 1000 லிட்டரை வந்து ஒரே வாட்டி சரி தயார் பண்ண முடியுமா? இல்ல. ஒன்னொன்னா ஒரு மாசம் 1 லிட்டர் ரெடி பண்ணுங்க, 2வது மாசம் 2வது 1 லிட்டர் ரெடி பண்ணுங்க, அவருக்கு டார்கெட் கொடுங்க. நெக்ஸ்ட் 1 or 2 monthsல நீங்க 1 லிட்டர் ரெடி பண்ணுங்க, நீங்க கன்சிஸ்டன்சி பிளான்ல வாங்கோ. அப்போ கவுன்சிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் டைரக்ட் செல்லிங். கவுன்சிலிங், கைடிங் த பீப்புள். என்ன பண்ணணும் ஆர்சிஎம்ல, கன்சிஸ்டன்சி பிளான் சொன்னா எப்படி, நியூட்ரி சார்ஜ் எப்படி பிரசன்ட் பண்ணணும், டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணணும், ஹோம் மீட்டிங் எப்படி கண்டக்ட் பண்ணணும், எவ்ரிடே ஹோம் மீட்டிங்ல இருக்கணும், பிக்கப் சென்டர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணணும். அண்ட் ஃபோர்த், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் நம்பர் 4 இஸ் பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட். ஒரு செடி வளரணும்னா நீங்க அதுக்கு தண்ணிய கொடுத்து உரம் கொடுத்து, ஆனாலும் அந்த செடி வளரணும்னா என்வாயன்மெண்ட், சுற்றும் இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த செடி வளரும். இல்லைன்னா நீங்க எவ்வளோ உரத்தை கொடுத்தாலும் எவ்வளவு தண்ணி போட்டாலும் அந்த செடி வளராது. அதே மாதிரி நீங்க ஆட்களை கொண்டு வந்து எவ்வளவு ஜூம் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணினாலும், எவ்வளவு பிசிக்கல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணினாலும், எவ்வளவு பிக்கப் சென்டர் மீட்டிங் கண்டக்ட் பண்ணினாலும், என்வாயன்மெண்ட் சரியில்லைன்னா, என்வாயன்மெண்ட்டுக்கு தமிழ்ல என்ன சொல்லும் எனக்கு தெரியல, அந்த சுற்றும் இருக்கிற அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன், ஆட்களுடைய அந்த ரிலேஷன், ஆட்கள் அங்கே பேசுறது, பாசிட்டிவா இருக்கிறது, எக்ஸைட்மெண்ட், ஹாப்பினஸ், அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் உங்களை கூட வர்ற ஆட்கள் வந்து வளரும். இல்லைன்னா அந்த என்வாயன்மெண்ட் இல்லைன்னா செடி அப்படி கரிஞ்சு எரிஞ்சு போகுமாங்களோ அந்த மாதிரி உங்களை டீமில் வர்ற ஆட்கள் உங்களை டீமை விட்டு எங்கேயோ போய் படுத்துடுவாங்க. சுற்றுச்சூழல், சுற்றுச்சூழல், உங்களை சுற்றுச்சூழல் வந்து நல்லா இருந்தா அவர் வளரும். அது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி? இங்க இந்த மீட்டிங்ல 68-70 பேர் அட்டென்ட் பண்றாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. காமராஜ் சருக்கு தனியே கிடையாது, அஸ்கர் சருக்கு தனியே கிடையாது, நாசர் சருக்கு தனியே கிடையாது, இந்த ஜெகதீஷன் சருக்கு தனியே கிடையாது. இது எல்லாரும் சேர்ந்து எஃபோர்ட் போட்டா மட்டும்தான் அந்த சுற்றுச்சூழல் வந்து சரியா வரும். So to retain the team, நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஆர்சிஎம்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எடுக்கணும். என்ன அச்சீவ்மெண்ட்? ரெஸ்பெக்ட் அண்ட் குட் வேர்ட்ஸ் ஃப்ரம் யுவர் டவுன்லைன்ஸ். உங்களை டவுன்லைன்ஸ் வந்து உங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசணும். உங்களுக்கு ரெஸ்பெக்ட் அண்ட் பிளஸிங் ஃப்ரம் யுவர் அப்ளைன்ஸ். அப்ளைன் உங்களை பத்தி நல்லா சொல்லணும். ஒர்க் இன் சச் a way that people remember you as a great man. நீங்க ஒரு நல்ல மனிதன், அந்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நீங்க ஆர்சிஎம்ல எடுக்கணும். அதுக்கு டவுன்லைன்ஸ் உங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசணும், அப்ளைன் வந்து உங்ககிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசணும். நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு பேர் வரும், தட் இஸ் கால்ட் யூ ஆர் ஏ கிரேட் மேன், ஏ கிரேட் பர்சனாலிட்டி. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஆஸ் எ லீடர் நீங்க ராயல்டி அடிக்கிறது, டெக்னிக்கல் அடிக்கிறது, எமரால்ட் ஆகுறதை விட பெரிய அச்சீவ்மெண்ட் என்னன்னு கேட்டா, the biggest reward is that you have achieved a pin called the great personality. இன்னைக்கு நான் இறந்து போனாலும், இன்னைக்கு நான் இறந்தாலும் என்னுடைய டீமில் உள்ள ஆட்கள் சொல்லணும், அவர் ஒரு நல்ல மனிதனாய் இருந்தாரு, அவர் ஒரு நல்ல மனிதனாய் இருந்தாரு. அந்த ஒரே ஒரு வார்த்தை போதும், எனக்கு ஆர்சிஎம்ல எத்தனை பெரிய பின்னு வேணாலும் நான் அடிக்கலாம். ஆனா நான் சரியில்லையே, அவர் போல எப்பவும் வந்து சண்டை போடுவாங்க, அவர் நெகட்டிவ் பேசுவாங்க, அவர் சண்டை போட்டு இருக்காரு, அந்த ப்ராப்ளம் பண்ணுவார், இந்த ப்ராப்ளம் பண்ணுவாரு. நீங்க வந்து எவ்வளவு எஜுகேஷன் கொடுத்தாலும், நீங்க எத்தனை ஆளை ஆர்சிஎம்ல கொண்டு வந்தாலும் அவர் வந்து உங்களை கூட நிக்காது, உங்களை கூட போன் கம்யூனிகேஷன் இருக்காது. அப்படி இருந்தா நீங்க பெரிய பின் அடிக்க முடியாது. ஒரு எமரால்டுல இருந்து ஸ்டார் எமரால்டு, ஸ்டார் எமரால்டு இருந்து ரூபி, ரூபில இருந்து டைமண்ட், அப்படி பெரிய 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 லெவல்ல போனா achieve a level called a great personality, நல்ல மனிதன், ரைட்? அப்படியே வந்து ஒரு பெரிய லீவ் ஒரு அதாவது அது எப்படி அந்த கிரேட் பர்சனாலிட்டி அந்த பின் எடுக்க முடியும்? நீங்க ஒரு ஆள் இன்னொரு ஆள் பத்தி நம்ம குறை சொல்றதுக்கு முன்னாடி, பிஃபோர் பிளேமிங் anyone, before blaming anyone, understand that you have also sponsored people. நீங்களும் ஆர்சிஎம்க்குள்ள ஆள்களே கொண்டு வந்திருக்கு. நீங்களும் ஒன்னோ ரெண்டோ பேரையோ ஆர்சிஎம்மில் கொண்டு வந்திருந்தா, you are also an applied.
you are also a cross line, you are also a downline. Some upline-க்கு நீங்க downline-ஆ இருக்கு, உங்களுக்கு நீங்க 1 2 பேர் 10 பேரை ஸ்பான்சர் பண்ணியதுனால you are also an upline, so you also have a responsibility, you also behave as a responsible upline, as a responsible leader. This is system number 4. அப்பதான் ஒரு நல்ல environment create ஆகும். And finally, this is your business. This is your business. யாரோ ஒரு ஆள் உங்களை ஸ்பான்சர் பண்ணி ஆர்சிஎம்க்கு உள்ள கொண்டு வந்துட்டு அது அவருடைய பிசினஸ் கிடையாது. நீங்க ஆர்சிஎம்க்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் this is your business. This is your business. It is not your upline's business. So take this business control in your hand. எப்பவும் வந்து upline பாக்கி upline அப்படி upline இப்படி downline அப்படி downline விட்டுடுங்க. That is not your concern. That is not your concern. Your concern is to build this business. அதனால focus the business. This is 4 systems. Right? Take targets. நல்ல ரிலேஷன்ஷிப் போடுங்க. Good relation with the people. That's all. Business automatic-ஆ வளரும். Automatic. நீங்க business increase பண்றதுக்கு எஃபோர்ட் போட அவசியம் இல்லை. நீங்க எது வளர்த்ததுக்கு எஃபோர்ட் போடணும்? build the relation, build the people. Business automatic வளரும். Don't try to build business. Business வளர்த்துறதுக்கு நீங்க எஃபோர்ட் போட அவசியம் இல்லை. நீங்க என்ன பண்ணணும்? build people, build relation. That's all. Business automatic-ஆ வளரும். So thank you very much. இன்னைக்கு கடைசி நாள். இந்த மாசத்துக்கு, இந்த வருஷத்துக்கு 2025 we should build big. தமிழ்நாடு இந்தியாவில் டாப்பா வரணும். அது என்னுடைய கனவு. That is my dream. எப்பவும் நான் ஃபீல்டு ஒர்க்ல காமராஜ் சாரோட கூட எல்லாம் சுற்றிய சமயத்தில் தமிழ்நாடு மொத்தமா சுற்றும் போது எப்பவும் எனக்கு இருந்த ஒரு கனவு, தமிழ்நாடு should be number 1 in the country. Thank you very much. JRC. Yes, sir. Thank you, sir. Thank you very much. தமிழ்நாடு கோபா சாருடைய அந்த மிகப்பெரிய டூர்ல தான் இப்போ கூட மீண்டும் அவர் ரஞ்சித் சாருக்கு மாடல் மறுபடியும் ஒரு டூர் வராரு. பிப்ரவரியில் ஒன்று மார்ச்ல ஒன்று சொல்லியிருக்காரு சார். கண்டிப்பா கோபா சாருடைய டூரு அநேகம் எமரால்டுகளை உருவாக்கும், அதில் நோ டவுட். மிகப்பெரிய பெண்ணுகளை உருவாக்கும், அதில் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா 1000 2000 நபர்கள் வந்து ஸ்டாண்டிங்கில் நின்று கூட கேரளாவில் ஒரு கூட்டம் கேட்குறாங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் கோபா சாருடைய அந்த மிகப்பெரிய மோட்டிவேஷன். கொஞ்ச நேரம் தான், ஒரு 3/4 மணி நேரம் அவர் 1 hour, நியர்பை 1 hour பின்னி படல் எடுத்துட்டாரு. சிஸ்டத்தில் அட்டாச் பண்ணணும். 2வது, இந்த பிஸ்னஸை வந்து சிஸ்டத்துக்கு வெளியில் நின்று நிறைய பேர் பின்னடிச்சாங்க. பட் அவங்கெல்லாம் இல்லை, ஆர்சிஎம்லேயே இல்லை, ஓடி போயிட்டாங்க. சவுத் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ரூபிகோட இப்போ இல்லை, இங்க இல்லை, ஆர்சிஎம்ல இல்லை. பட் கோபா சார் இன்னும் இருக்கிறார். என்ன காரணம்னா ஒரு சிஸ்டமேட்டிக் லீடர். வாங்க அண்ணன் ஆவடி மீசை, வாங்கண்ணா அண்ணா அட்மிட் பண்ணீங்கண்ணா. ஓகே சார். கோபா சார், சல்யூட்.